இன்னும் போகாமல் இருக்கும் இந்த மாங்க ஏகே. என்னாச்சு? நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியாக இருக்கும். நீரோபியன் மாத்திரை வாங்கி போடு. இது எந்த படம் டைலாக் மேம்? என்ன படம்? ராஜா ராணி. சந்தானம் கேட்பான்ல, நாளைக்கு வரைக்கும் முடி வெட்டி ஜோப்பில் போட்டுக்கோ அப்படின்னா அந்த உசில மணி ஓட்டிடுவியா வண்டியா அப்படின்னாங்க. லைசன்ஸ் வாங்க வரும்போது ஆக மொத்தம் வந்து சொன்னாரா இல்லையா, அட்லியோட ஃபஸ்ட்டு படம் தானே அது. அப்படி தான் காப்பி வைப்பாங்க. இப்போ எடுக்கிற படத்துலேயே காப்பி வருது, ஃபஸ்ட்டு படத்தில் வராதா காப்பி? என்னங்க மேம் நீங்கள் எடுத்த எல்லா படத்துலையும் பாருங்களேன், தெரியல காப்பி இருக்குது. எல்லா படமே காப்பி தான். அதான் சொல்கிறேன். ராஜாராணி என்ன படம்? இந்த இப்போ இவன் இந்த கேங்கர்ஸ் படம் வந்ததுல்ல, அதுக்கு வந்து கேட்குறானுங்க, நீங்கள் வந்து இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் அப்படின்னு 3 படம் வந்து கேட்குறானுங்க, நீங்கள் இந்த டைலாக்லாம் வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு வடிவேல் சொல்கிறான், என்னோடய டைலாக்கே படம் டைட்டிலாக வச்சு ஓட்டுறீங்களே, அப்போ அதுக்கே நான் எதுவுமே கேட்கல, உங்களை மாதிரி நாங்கள் பண்ணோன்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களா அப்படின்னு. ஷார்ட்கட்டில் வருவார். அவர் அங்கே சுவிட்சு போகிறாரு. பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களாம் பார்க்காதீங்க, கண்ணு முடிக்கோங்க. ஆடியோ வராதுடா, ஏன்டா பயப்படுற? வாடா. போட்டோடா வாடா. பாருங்க, ரொம்ப கஷ்டம் தானே. வருஷம் வருஷம் வந்துட்டு வரேன். பார்த்தீங்களா இல்லையா, புயல் மாதிரி வருது. போடுது, எங்கே போய் வரப்போகுதுன்னு தெரியல. மனசில் என்னப்பா பண்ண இப்போ? எத்தனாவது வருஷம் உனக்கு இது? 2க்கு வருதா? மேலே போய் இருக்கலாம் மேடம், பாத்ரூம் வருது. 2வது வருஷம். அப்போ வாய் இல்லையா? வாயத்தன்னு சொல்ல தெரியாதா மேம் உங்களுக்கு? ஒருட்டு மார்த்து 5 தானே? ஆமாம், நம்ம 2 பேரும் தானே ஃபஸ்ட்டு வாட்டி வந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்ததே மாட்டேன். அதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க, ஆனால் மாலை போடாமல் தானே வந்திருப்பீங்க. மாலை போட்டு இந்த மாதிரி வாட்சிங் இருந்து வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அதையும் போடுங்க. இதோ அப்படியே ஆனில் தான் இருக்கு, போட்டு வலிச்சுக்கோ.